செய்தி தானே? ஆமாம்மா. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து பேசுகிறேன் சார். என்னோட பேர் இளமதி. என்னம்மா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து பேசுகிறேன். என்னோட பேர் இளமதி. சொல்லுங்கம்மா. உங்கள் எடிட்டர்கிட்ட ஃபோன் பேச முடியுமா? என்ன விஷயமா சொல்லுங்கள். இப்போ ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்கீங்கல்ல, ஃப்ளாஷ் நியூஸு. எங்கள் தலைவர் வந்த கார் வந்து ஒரு பைக்கு மேலே மோதிருச்சு அப்படின்னு இல்லாத, எப்போ பார்த்தாலும் இப்படி வந்து இல்லாத செய்தியை, இப்போ பொய்யான செய்தியை பரப்புறதே, விசிகே மேலே பரப்புறதா உங்கள் வேலையா? எத்தனை தடவை சொல்கிறது? எத்தனை தடவை சார் உங்களுக்கு கால் பண்ணி சும்மா ஒரு டைம் சொல்லிட்டே இருப்பாங்களா? என்ன வன்மம் உங்களுக்கு அப்படி எங்கள் தலைவர் மேலே? அவனா வந்து காரை மறிச்சிருக்கான், அதை பற்றி பேசுறதுக்கு வக்கு இல்லாமல் துப்பு இல்லாமல் எங்கள் தலைவர் கார் தான் வந்து மோதின மாதிரி பேசியிருக்கீங்க, செய்தி போடுறீங்க. ஊடக தர்மம் இதுதான் ஊடக தர்மமா? வெக்கமா இல்லை? டிஆர்பி ஏற்றுறதுக்காக இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்களா? அசிங்கமா இல்லை? வந்து நான் திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், ஒரு நாளைக்கு வந்து உங்கள் பாலிமர் சீட்டை அடிச்சு உடச்சாதான் நீங்கள் திருந்துவீங்கன்னு நினைக்கிறேன் நான். அது வர நீங்கள் வந்து இது மாதிரி தான் போட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா இன்னும் எங்களோட குணத்தை நாங்கள் காட்டாமல் இருக்கோம், பொறுமையாக போயிட்டு இருக்கோம். எதுக்கு சார் பொய் செய்தியை போடுறீங்க? உண்மை என்னமோ உண்மையான செய்தியை கரெக்டாக மாற்றி போடுங்க சார்.